ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது 12th ரிசல்ட்டு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயமாக தான் இருக்கும். நான் எந்த மாதிரி மார்க் எடுக்க போகிறேன், இன்னும் கூடயும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ப்ரோ நான் இந்த மாதிரி மார்க்லாம் எடுக்கிறேன், எனக்கெல்லாம் பாஸ் பண்ணி விடுவாங்களா? முக்கியமாக நிறைய பேர் ப்ரோ 12th இங்கிலீஷ்க்கு பயமாக இருக்குது, இங்கிலீஷில் பாஸ் பண்ணி விட்ருவாங்களா? ஏகப்பட்ட பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. இன்னைக்கு ஓவராலாக பார்க்க முடியும், ஓவராலாக பார்க்க போகிறோம் எந்த மாதிரி ரிசல்ட் வரும். முக்கியமாக எல்லா பேரும் இந்த வருஷத்தில் பாஸ் ஆயிடுவீங்களா, எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரிசல்ட் அன்னைக்கு கூடி சீக்கிரம் லைவ் வர போகிறோம். ஸோ ரிசல்ட் அன்னைக்கு நம்ம லைவ் வர்றனால உங்களோட மார்க் எல்லாமே நம்ம லைவில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டவுட் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம லைவ்லேயே நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ணுவோம். அதனால வீடியோவை இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போயே பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் மிக்க பயனுள்ளதாக இருக்கும். அதனால் பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ண மாதிரி இன்னும் 1 டே தான் இருக்குது ரிசல்ட்டுக்காண்டி. எல்லா பேரும் வெயிட் பண்ணுறீங்களா? அதுவுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேங்க. முக்கியமாக நீங்கள் 10th அப்படி இல்லைனா 11th 12th சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரோ 12th ரிசல்ட் வரப்போகுது, இந்த நினைமையில் எந்த மாதிரி மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. முக்கியமாக என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ 12th நான் இங்கிலீஷ் ஒன்றுமே நான் எழுதலை, எனக்கு பாஸ் பண்ணி விட்டுருவாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நான் ஒரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறதோட இந்த வருஷத்தில் 12th கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் மீடியமாக ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. அதனால நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, கன்ஃபார்மாக இந்த வருஷத்தில் பாஸ் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஆமாம், இந்த வாட்டி பாஸ் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால மோஸ்ட்லி இந்த வாட்டி எல்லா பேரும் பாஸ் ஆயிடுவீங்க. முக்கியமாக இந்த வாட்டி 12th முக்கியமாக இந்த சயின்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்களே, அதுலேயுமே நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ப்ரோ அந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தனால நான் என்ன எழுதியிருக்கேனே புரியல, ஸோ எனக்குலாம் பாஸ் பண்ணி விடுவாங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆன்சருக்கு ரிலேட்டடாக நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மார்க் போட்டுருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 25 மார்க்குக்கு 21 மார்க் அப்படி இல்லைனா 22 மார்க் தான் எடுக்கிறீங்க, பேலன்ஸ் ஒரு 4 மார்க் 3 மார்க் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக போட்டு பாஸ் பண்ணி விட்ருவாங்க. மோஸ்ட்லி இந்த வாட்டி எல்லா பேரும் பாஸ் ஆயிடுவீங்க. அதனால நான் பாஸ் ஆயிடுவேன்னா எனக்கு பயமாக இருக்கு ப்ரோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவைகள் கிடையாது. நீங்கள் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மார்க் போட்டிருப்பாங்க. மற்றபடி நீங்கள் பயப்படப்பட தேவையில்லை. நான் இப்போ நான் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த வாட்டி அதிகபட்சமாக பாஸ் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. அதே நிலைமையில் என்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னா, அதுவுமே நான் ஒரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, சென்டம் பெர்சன்டேஜ் இந்த வாட்டி குறையும் அப்படி சொல்லிட்டு அதுவுமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் ஈஸியாக கேட்டனால, கொஞ்சம் கஷ்டமாக கேட்டனால, முக்கியமாக கெமிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டனால அந்த சப்ஜெக்ட்லாம் முக்கியமாக இந்த வாட்டி சென்டம் பெர்சன்டேஜ் குறையும் அப்படி சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 90க்கு நிறைய பேர் 87 அந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்துருக்கிற மாதிரி கேள்விப்பட்ட விஷயம். அதனால் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால இந்த வாட்டி ரொம்பவே கட் ஆஃப் குறையும் அப்படி சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் குறையிறனால கன்ஃபார்மாக காலேஜுக்கு ஏற்ற மாதிரி ரெக்யூர்மெண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி அதுக்கு பேஸ் பண்ணி நிறைய ரூல்ஸ் வைப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. கட் ஆஃப் இந்த வாட்டி குறையுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி காலேஜும் கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி நமக்கு காலேஜ் இந்த ரெக்யூர்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. அதனால கட் ஆஃப் குறையுது சொல்லிட்டு அதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட தேவைகள் கிடையாது. மொத்தத்தில் இந்த வாட்டி சென்டம் பெர்சன்டேஜில் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் பாஸ் பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக மோஸ்ட்லி எல்லா பேரும் பாஸ் ஆயிடுவீங்க. அதனால பயப்படாதீங்க. 12th நல்லபடியாக நல்ல மார்க் தான் வரும். என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கன்ஃபார்மாக நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. உங்களுக்காண்டி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நினச்ச மார்க்கோட அதிகபட்சமாக மார்க் வரும் சொல்லிட்டு அதுவுமே நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அதனால் மார்க்கை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, இட்ஸ் ஜஸ்ட் நம்பரும் சொல்லுவாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம எழுத பேஸ் பண்ணி தான் மார்க்கும் வரப்போகுது. அதனால நம்ம ஃபீல் பண்ணி எந்த ஒரு பிரச்சனமும் கிடையாது. வர மார்க் வரட்டும், அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை நம்ம ஜாயின் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். நான் கூடி சீக்கிரம் லைவ் வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதனால இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி லைவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்டோட மார்க்கும் அண்ட் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதை டேரெக்டாகவே லைவில் தான் கேட்கலாம்.
பார்க்கலாம். அதனால் இன்னும் கூடியும் வந்து பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. மற்றபடி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூடியும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டாட்டா பை கூடி சீக்கிரம் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.